ஸ்டாண்டர்ட் தமிழில் நம்ம பார்க்க போகிறது கல்வியில் சிறந்த பெண்கள். அவ்வியும் பியத்தியும் வெறிபாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேராக மென்ஷன் பண்ணுறாங்க. யார் யார் பேரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா சங்ககால பெண்புலவர் அவ்வை, மாசாத்தி, ஆதிமந்தியார், வெண்ணிய குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார், இவங்களை பற்றிலாம் சரியா. அடுத்து சமணமும் புத்தமும் மிகுந்திருந்த காலத்துலேயும் மாதவி மகள் மணிமேகலை பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் படித்தவங்களாக இருந்தாங்க. பக்தி காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் பாமாலை, இறைவனுக்கே பாமாலை சுட்டினவங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். இவங்க சட்டசபை உறுப்பினராக இருந்திருக்காங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, தேவதாசி முறையை எதிர்த்திருக்காங்க. இருதார சட்டமுக்கு எதிர்ப்பு, பெண்ணுக்கு சொத்துரிமை வேண்டும், குழந்தை திருமணம் தடை. இவர் அடையாற்றில் 1930 அவ்வை இல்லம் கட்டுறாங்க. 1952 புற்றுநோய்க்கான மருத்துவமனை, 1952 புற்றுநோய்க்கான மருத்துவமனை அடையாறில் கட்டுறாங்க. மூவலூர் ராமபிரதம் அம்மையார் அப்படின்றவங்க படிச்சிருந்தாங்க, சமூக சேவகி. இவங்க பிறந்த வருஷம் 1883 to 1962. ஸோ இவங்க சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர். இவங்க டிஎம்கேல இருந்திருக்காங்க செயல்பாட்டாளராக. தேவதாசி ஒழிப்புக்கு துணை நின்றுருக்காங்க. தமிழ்நாட்டில் 8th ஸ்டாண்டர்ட் முடித்த பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவங்க நேமில் தான் வழங்கப்பட்டு வருது. பெண்ணடிமை தீர்முறை மண்ணடிமை தீர்மோன்னு பாடினது பாரதிதாசன். 1882 ஹண்டர் குழு அமைக்கிறாங்க. பெண்கள் கல்விக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. மராட்டியத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்ரி பூலே இந்த இரட்டையர்கள் சேர்ந்து முதல் பள்ளி, பெண்களுக்கான பள்ளியை தொடங்குறாங்க. பண்டித ரமாபாய் இவங்க லெட்டரில் மொத்தமாக 8 இருக்கும். 1858 1922 வரைக்கும் இருந்தவங்க. தடையை மீறி கற்று பண்டிதராகியவர், பெண் உயர்வுக்கு துணை நின்றவர். பெண்கள் மருத்துவராவதை விரும்பாத காலத்துலேயும் தமிழ்நாட்டுக்கு டாக்டராகி வேலூரில் இலவச மருத்துவம் கொடுத்தது யாருன்னா ஐடா சோபியா ஸ்கட்டர். சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தை பாதுகாப்பு அமைப்புக்கு உருவாக்கினது யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. 80,000 குழந்தைகளை பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. அதாவது குழந்தை தொழிலாளர்களுக்கு ஆக்காமல் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காரு. பாகிஸ்தானில் பெண்கள் கல்வி கற்கக்கூடாது அப்படின்றதுக்கு எதிராக போராடினப்போ மலாலாவோட வயசு 12. சரியா, அவங்களுக்கு நோபல் பரிசு எப்போ கிடச்சிச்சின்னா 1997 கிடச்சிச்சு. அடுத்து சாவித்ரிபாய் பூலே அவங்க 1831 1897, 31 வயசுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 1848 31 பிறந்து ஜஸ்ட் எப்போது 17 வயசில் சரியா 48 நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு 99 வருஷத்துக்கு முன்னாடி கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆசிரியராக, முதல் பெண் ஆசிரியராக மாறுறாங்க. சரியா, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 99 வருஷத்துக்கு முன்னாடி 17 வயசு இருக்கும். ஸோ அவங்க பிறந்தது 1831. சரியா. அடுத்து ஈவேரா நாகம்மைன்ற பேரில் இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சிவகாமிக்கு கல்வி திருமண உதவித்தொகை அது எப்படி பெறலாம்னா tavikaspedia.in இது மூலமாக. அடுத்து தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மை. இவங்க தனித்தமிழ்லையே தனியாக 1903 to 1943 40 வருஷம் தான் இருந்திருக்காங்க. மறைமலை அடிகளோட பொண்ணு இவங்க. அப்பாப்புலேயே தனித்தமிழில் ஆர்வம் கொண்டு தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகராதி, அப்புறம் முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாடிய மூவர்னு வந்திருக்கோம். எல்லாமே மூவர், பிறந்ததும் 3. சரியா. அடுத்து கோத்தாரி கல்விக்குழு இது 1964 கோத்தாரிலேயும் 4 லெட்டர் 4ல் முடியும். 1964 உருவாக்கியிருக்காங்க கோத்தாரி கல்விக்குழு. மகளிர் கல்வியை வலியுறுத்துகிறாங்க. அடுத்து சாரதா சட்டம் குழந்தை திருமணக்கு எதிராக இருக்கும். 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து ராஜேஸ்வரி அம்மை இவங்க 1906 to 1955 தமிழ், இலக்கியம், சயின்ஸு இது ரிலேட்டடாக. அடுத்து திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம், அறிவியல். அடுத்து உண்மை குறித்து சொற்பொழிவாற்றுறாங்க. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம், அறிவியல், உண்மை குறித்து சொற்பொழிவாற்றுவாங்க. இதில் இருக்க அறிவியல் உண்மையெல்லாம். அடுத்து ராணிமேரி காலேஜில் சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க. சூரியன், மரபாணு, புராணம் இவங்க எழுதின சயின்ஸ் நூல்கள். சரியா. அடுத்து குடும்ப விளக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.